ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திப்பது எப்போதும் மகிழ்ச்சி என பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்தியா மற்றும் சீனாவின் இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் 50% வரி விதித்துள்ள நிலையில் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தி அனுப்பும் வகையில் சீனாவில் நடக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு இடையே பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் சந்தித்து பேசினர். இந்த அமைப்பில் இந்தியா, சீனா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஈரான், பெலாரஸ் ஆகிய நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. மேலும் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று அமெரிக்கா வலியுறுத்தி வரும் நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதற்கு இந்தியா மீது அமெரிக்கா விதித்த 25% அபராத வரி குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளனர். தொடர்ந்து புட்டினை சந்தித்த புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திப்பது எப்போதும் மகிழ்ச்சி அளிக்கிறது என பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 20 பேர் உயிரிழந்த சம்பவம் மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்கிழக்கு ஆப்கானிஸ்தானில் 6.0 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் பாகிஸ்தான் மற்றும் டெல்லி உட்பட வட இந்தியா முழுவதும் உணரப்பட்டது. இதனால் கட்டடங்கள் குலுங்கிய நிலையில் மக்கள் வெளியே விரைந்து சென்றனர். இந்த நிலநடுக்கத்தால் 20 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 15 பேர் காயமடைந்தனர் என நங்கர்ஹார் பொது சுகாதாரத்துறையின் செய்தி தொடர்பாளர் நஹிபுல்லா ரஹிமி தெரிவித்தார். நிலநடுக்கத்தால் வீடுகள் இடிந்த நிலையில் இடர்பாடுகளில் சிக்கி உள்ளவர்களை மீட்கும் பணி நடந்து வருகிறது. வரிகள் இல்லாமல் நாம் ஏற்கனவே பெற்ற டிரில்லியன் கணக்கான டாலர்கள் இல்லாவிட்டால் நமது நாடு முற்றிலுமாக அழிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்தியா, சீனா உட்பட உலகின் பல நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வர்த்தக பற்றாக்குறையை காரணம் காட்டி அமெரிக்க அதிபர் டிரம்ப் மிக அதிகமாக வரிகளை விதித்தார். அமெரிக்க அதிபருக்கு வழங்கப்பட்டுள்ள அவசர கால அதிகாரத்தை பயன்படுத்தி சர்வதேச நாடுகளுக்கு அதிபர் டிரம்ப் தன் இஷ்டப்படி கூடுதல் வரி விதித்தது சட்டவிரோதமானது என அந்நாட்டின் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துவிட்டது. இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் அதிபர் டிரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: வரிகள் இல்லாமல் ஏற்கனவே பெற்ற டிரில்லியன் கணக்கான டாலர்கள் இல்லாவிட்டால் நாடு முற்றிலுமாக அழிக்கப்படும் என்றும், மேலும் நமது ராணுவ சக்தி உடனடியாக அழிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். குவாட் தலைவர்கள் உச்சி மாநாட்டில் பங்கேற்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா வர வாய்ப்பில்லை என செய்தி வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியிடம் அடுத்த உச்சி மாநாட்டை இந்தியா நடத்த வேண்டும் என அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கேட்டுக்கொண்டதை அடுத்து 2025 குவாட் உச்சி மாநாடு இந்தியாவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதித்ததால் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் இந்தியாவில் நடக்கும் குவாட் உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பங்கேற்பது சந்தேகம்தான் என அமெரிக்காவில் இருந்து வெளியாகும் நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆனால் மத்திய அரசோ அல்லது வெள்ளை மாளிகையோ இது குறித்த எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சமூக ஒற்றுமையை குலைக்க நினைத்தால் மற்றும் இனவெறுப்பு அடிப்படையிலான தீவிர வலதுசாரி நடவடிக்கைக்கு நாட்டில் இடமில்லை என ஆஸ்திரேலிய அமைச்சர் டோனி பக் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்தியர்கள் ஆஸ்திரேலியாவில் குடியேறுவதை எதிர்த்து பேரணி நடத்துவதற்கு அந்த நாட்டு அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் சமூக ஒற்றுமையை குலைக்க நினைத்தால் மற்றும் இனவெறுப்பு அடிப்படையிலான தீவிர வலதுசாரி நடவடிக்கைக்கு நாட்டில் இடமில்லை என அமைச்சர் டோனி பக் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் 2013 2023 ஆஸ்திரேலியாவில் குடியேறிய இந்தியர்கள் எண்ணிக்கை 2 மடங்கு அதிகரிப்பு என புகார் எழுந்துள்ளது. தொடர்ந்து ஆஸ்திரேலியாவில் குடியேறியவர்களுக்கு எதிராக நியூ நாஜிகள் மக்களை தூண்டி விடுவதாக அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.